வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூடர் மூளை. நான் உங்க கிருஷ்ணா. யோகேஷ். முன்னாடியே சொன்ன மாதிரி பின்னாடி ஒரு மூ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மூ இருந்திருக்கும் இல்லை மூ இருக்கு. ஆமாம், பாருங்க. ஸோ வரைஞ்சிருக்கும். வந்து இங்கே கண்ணு வரைஞ்சி போஸ்டர்கள்லாம் விட்டுவோம். அதெல்லாம் வந்து பில்ட் பண்ணுறோம். ஸோ இது வரைஞ்சிருக்கும் அந்த ஆமாம், கையில் வந்து கிருஷ்ணா தான் ஃபுல்லாக நேற்று பூரா உட்காந்து தேய்ச்சி பக்கத்து பூரா பாட்டை போட்டு, அதாவது போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்கா பாட்டை போட்டு விட்டு பக்கத்தில் வீடியோ இருக்கவன்லாம் வெறியாகி இன்னைக்கு அதை சொல்லி வேற காட்டுறான் அவன். அப்படி ஒரு இதில் போராட்டத்துக்கு இடையில வந்து இதை வரைஞ்சி முடிச்சிருக்கோம். ஆனால் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அந்த வீடியோ நாங்கள் எடிட் பண்ணால் ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ வீடியோ அவ்வளோ கிளிப்ஸ் இல்லை, இருக்கும். ஒரு 30 செகண்ட் இருந்தால் கூட போடுறோம், பரவாயில்ல. ஸ்டோரி ஆனால் போடுறோம், அந்த மாதிரி ஸ்டோரி போடுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதை பற்றி தான். ஒரு மாதிரி என்னது இது எப்படி இது ரூட்டட் சினிமா, கொஞ்சம் ராவா அப்படி இருக்க தமிழ் பாலிவுட் தான் ஃபுல்லாகவே. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ரூட்டடாக ஒரு ரா தனம் கோரா அந்த இதோட இருக்கக்கூடிய கோருன்ற அளவு இல்லை, அது கொஞ்சம் கீழே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில படங்கள் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மூடர் மூளையோட இந்த எபிசோட். ஸோ முதல் படம் என்ன உங்களுக்கு தோணுது? ஆப்வியஸாக சுப்பிரமணியபுரம் தான். நீங்கள் வந்து ரூட்டடா அண்ணே ராவா அண்ணே சசிகுமார் அண்ணன் எழுதி இயக்கிய நடித்த சுப்பிரமணியபுரம். அந்த படம் வந்து நம்ம பேசுறதுக்கே இல்லை, ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல வந்து பேசியிருக்கோம். நம்ம தனியாக நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட. அந்த மாதிரி எல்லாருமே பண்ணியிருப்போம். சினிமா பேசக்கூடிய ஆட்கள் சுப்பிரமணியபுரத்தை தவிர்க்க முடியாது. ஆமாம், அதில் வர மியூசிக்காக இருக்கட்டும், கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த ஊராக இருக்கட்டும், அவங்க பேசுகிற ஸ்லாங்காக இருக்கட்டும், அவங்க பாடி லாங்குவேஜ், காஸ்டியூமு எல்லாமே வந்து மதுரைக்குள்ளே அந்த ஒரு ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரூட்டடாக இருக்கும். அதுதான் வந்து சுப்பிரமணியபுரத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது பேர் ஸ்பெஷாலிட்டி. சொல்லு. எனக்கு வந்து அதில் புதுமையாக முதல்ல தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா வந்து, நான் அந்த மாதிரி படங்கள் வந்து நான் அந்த டைமில் பார்க்கல. முன்னாடி அந்த டைம்லையோ இல்லை சின்ன வயசுல நான் சுப்பிரமணியபுரமோ இல்லை அந்த மாதிரி நிறையா படங்கள் இருக்குது, அது எதுவுமே பார்த்ததில்லை. நான் எப்போ அதை பார்க்க ஆரம்பித்தேன்னா, அந்த கோவிட் டைமில் இந்த சினிமாக்காக படங்கள்லாம் இருக்குல்ல, அப்போ தான் வந்து நான் சுப்பிரமணியபுரமே பார்த்தேன். அப்படி பார்த்தப்ப எனக்கு வந்து ஒரு பார்வையை மாற்றுச்சு. அப்படின்னா என்னென்னா வந்து, ஜெய் கேரக்டரு, ஜெய் நடித்த விதம்னு ஒன்று இருக்குல்ல, ஜெய்யை நம்ம அதாவது சரி ஜாலியாக நடிப்பாப்புல இந்த சென்னை ஆலோசித்து நம்ம தான் அப்படிதான் பார்த்துருக்கோம். அப்படி பார்த்துட்டு அதில் வந்து ஒரு சீனில் வந்து படம் ஃபுல்லாகவே அடித்தடியாக தான் இருக்கும். அதில் ஒரு இடத்துல வந்து போகிறவரில் அடிச்சுக்குவாங்க, ரோட்டில் சந்துக்குள்ளே துரத்தி அடிச்சுக்குவாங்க. அந்த சீனில் அவரோட மூஞ்சியில் ஒரு கோவம் இருக்கும். அதாவது நான் அதுக்கப்புறம் உனக்கு இந்த சாவு பயத்தை கட்டாங்க அப்புறமாங்கிறதுக்குலாம் இதில் படம் வந்து பார்த்தேன்னா, அதெல்லாம் நிறைய பக்கம் பேசினேன் வச்சுக்கேன். எனக்கு முதல்ல அந்த இடத்துல தோணுன இடம் வந்து அதுதான். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா கையில தூக்கி கட்டிட்டு ஓடி வர்ற சீன்லாம் கூடி இருக்கும். தாடி இடிலாம் பயங்கரமாக வச்சு. ஆக்சுவலாக அது வந்து விண்ணை தாண்டி வருவாயா டைமில் அது ஏதோ ஒரு இது இருக்குல்ல, விண்ணை தாண்டி வருவாய்க்கு ஆக்சுவலாக வந்து ஜெய்யை தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காப்புல. ஓகே, அது இல்லை நான் சுப்பிரமணியபுரம் சைன் பண்ணிட்டேன்னா விண்ணை தாண்டி வருவாய் சம்பாட்டு அது மாதிரி ஏதோ ஒரு படத்தை வேணான்னு சொல்லிட்டு ஜெய் வந்து நடித்த படம் தான் சுப்பிரமணியபுரம். அதுக்கு ரிக்ரெட்டே பண்ணியிருக்க மாட்டாப்புல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த மாதிரியான பண்ணா அது ஒரு சைடு. இந்த சைடு நீ யோசிச்சு பார்த்தேன்னா மேபி அப்படி ஒரு படம் இப்போ சுப்பிரமணியபுரம் பண்ண அப்புறமும் அவருக்கு அந்த மாதிரி கேரக்டர் ஒன்றும் பெருசாக வரல. அவர் இவ்வளோ நடிப்பு இருக்கு, அவர்கிட்ட இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத அதுக்கப்புறம் அவர் வேற யாருமே அதை காமிக்க விரும்பலை. இந்த சைட் ஆஃப் ஜெய்யை வந்து யாருமே கண்டுக்கலை. இப்போ ஜீவா எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ராம் கட்டளை தமிழ்லாம் நடிச்சிருக்காரு, ஆனால் எஸ்எம்எஸ் தான் பேசப்படுது. அந்த மாதிரி வந்து மேபி அவர் வந்து விண்ணை தாண்டி வருவாயான்னு எனக்கு தெரில கன்ஃபார்மாக. அந்த படமோ இல்லை அந்த மாதிரி படங்கள் ஏதோ ஒன்று அப்படி எதுவும் நடிச்சிருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கலாம். எனக்கு சுப்பிரமணியபுரத்தில் வந்து முக்கியமாக அட்ரஸ் பண்ணோம், இதை மட்டும் பேசிட்டு நாங்கள் அடுத்த படம் போயிடுறோம். என்னென்னா, இப்போது எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லை, ரெட்ரோ பாடல்கள்லாம் போட்டு இது பண்ணி அந்த ஒரு வைபை நமக்கு தெரியாது. அது பழைய பாட்டு அந்த மாதிரிலாம் தெரியாமல் என் தலைவன் உள்ளே வச்சுருப்பேன். கொட்டங்குண்ட ராச அந்த இன்வென்டட் அந்த 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 ஃபார்முலா ரெட்ரோ சாங் வந்து அந்த மாதிரி
மஜா பண்ணியிருப்பாப்புல அதுல. ஃபோக் லோரை வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க மியூசிக்ல. இந்த ஜேம்ஸ் சுப்பிரமணியபுரம் பிஜிஎம் ஒன்று வரும். சுப்பிரமணியபுரம் எங்கள் சுப்பிரமணியம். அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், இல்ல வந்து பாட்டு வரும். அம்மா வீரம்மா தாய் அழகு வீரம்மா, அது நம்ம ஊர்ல அந்த மாதிரி திருவிழால பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. கும்மி இந்த பாட்டு அங்க அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அந்த ஃபோக் லோரை பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ண படம் வந்து சுப்பிரமணியபுரம் கல்ச்சர். சசிகுமார் சொல்லியாச்சு. அடுத்து அமீரனே. அமீரனோட பருத்தி வீரன். எனக்கு நீ இது சொல்லிட்டு இருக்கும்போதே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஜெய்யோட கண்ணில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இங்கே இந்த பக்கம் கார்த்தி வந்துட்டார். ஒரு சீனு பருத்தி வீரன் வந்து ஏன் இந்த மாதிரி ஃபோக் லோரை வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற படம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு சீன் போதும். ஓகேடா நான் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அந்த பொண்ணு கேட்க போகிற சீன். குத்துரா கிணப்புல குத்துரா அப்படிங்கிற சீன் வந்து கத்தி நீ குத்தா மட்டும் இறங்குமா, நான் குத்தா இறங்கும்டா. யாரா அவனே பிடிச்சி வச்சிருந்தா குத்துரா. வலி, கோவம், ஆத்திரம் எல்லாமே பயங்கரமா கன்வே ஆயிருக்கும். எனக்கு அந்த இப்போ ஜெய் சொன்ன மாதிரி, சுப்பிரமணியபுரம்ல ஜெய் சொன்ன மாதிரி இந்த படத்துல என்ன தோணுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி அவர் ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு அப்பதான் ஊருக்கு வந்த சமயம். முதல் படம் அப்படிங்கிறப்ப ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த ஒரு ஆளுக்கு, அப்படி ஃபாரின் போய் படிக்கலன்னு வச்சுக்கோ, இங்கேயே படிச்சிருக்காப்புல, வயலால படிச்சிருக்க சூர்யா மாதிரி இங்கேயே படிச்சிருக்காப்புல அப்படின்னு வச்சாலுமே, மதுரைக்குள்ள தேனி சைடோ அங்க ஊருக்குள்ள ஊதாரியா சுத்திட்டு இருக்க பயிலுக எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுது, அதை எப்படி தெரிஞ்சதை தாண்டி எப்படி அதை உள்ள கொண்டு வந்தாரு, அதை அங்க எப்படி வெளியே அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த நம்ம சொல்ற மாதிரி கண்ணால எப்படி அதை கொண்டு வந்தாப்லங்கிறது வந்து இப்போ வரைக்குமே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. யாரா உன்னை பிடிச்சி வச்சிருக்கா குத்துரா கேனப்பேல அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி. அந்த கம்ப்ளீட் சீன் த்ரூ அவுட், அதாவது எங்க ஆரம்பிக்கும்னா அந்த விபூதி வச்சுட்டு கிளம்புவாப்ல. விபூதி வச்சுட்டு இவன் இங்க அப்படியே எங்கெங்க அந்த இவன் எங்கெங்க போன எபிசோட்ல கூட பேசணும்டா, கேடி பிளாக்ல எங்கெங்க போனீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஸோ அங்க ஆரம்பிச்சு கடைசியில வந்து அந்த கஞ்சா கருப்பு சொல்லுவாங்க, இவங்களை தூரமாண்டி வெடிக்க சுத்தி அடிக்குது அப்படிங்கிற அது வரைக்குமே அந்த சீனை த்ரூ அவுட்டா பெரியா இருக்கும், ஃபுல் ஃபயரா தான் இருக்கும். படம் சமுத்திரகனி என்ன இடையில கேமியா கொடுத்துருப்பாப்புல, பஞ்சு சோன் பப்படி குடினே சாப்பிட்டே அவன் முடிவு பண்ணேன். அந்த மாதிரி நிறைய ஃபன் இருக்கக்கூடிய படங்கள். படம் த்ரூ அவுட்டா ஃபுல்லா ஃபன்னு மட்டுமே இருக்கும். கடைசியில இப்படி ஒரு எண்டிங் இருக்கும்னு எதிர்பார்க்க இல்லாதனால, எதிர்பார்க்க கூடாதுன்னு அப்படி அந்த ஃபன் வச்சாரா, இல்ல இப்படி ஃபன் வச்சு அங்க கொண்டு போனாதான் அவ்வளோ அடி அங்க அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வச்சாரா தெரியல. பட் எனிவேஸ் அது அங்க அப்படி ஒரு கிளைமேக்ஸ் இருந்தனாலதான் நம்ம இப்ப உட்கார்ந்து அந்த படத்தை பேசிக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. சுப்பிரமணியபுரம் எடுத்தாலும் அதே கணக்கு தான். அதான், ஏன்னா இப்போ ஏமாத்த போறா, இல்ல இந்த மாதிரியான ஒரு எண்டிங், சரி அவளை ஜெய்ய கூட ஏமாத்தி கொண்டுருவாங்க அப்படிங்கறத தாண்டி சசிகுமாருக்கு இப்படி ஒன்று நடக்க போகுது, அங்க ஒரு துரோகம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து சுத்தமா அன்எக்ஸ்பெக்டட். காசி நீயுமாடா, அதெல்லாம் பருத்தி வீரன். அந்த சீன் இல்லாம இப்போ நம்ம அதுல கஞ்சா கருப்பு பேசணும், இதுல சின்ன ரோலா தான் வரும், டக்லஸ் அப்படிங்கிற ஒரு ரோல். அந்த பத்தி அந்த அளவுக்கு அந்த அந்த கேரக்டர் வந்து உட்காந்துருப்பான், மேலதான் இருக்காங்க நிறைய வச்சிருக்காங்க, போ கை எதுக்கலாம் வெளியே விட்டுட்டு எங்களை மாதிரி அப்பாவிகள்லாம் வந்து இது பண்ணி இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. சூப்பரா வந்து இருக்கும். அந்த சித்தப்பாக்கும் பருத்தி வீரனுக்கும் அது செவ்வாழைக்கும் பருத்தி வீரனுக்குமான அந்த ஒரு பாண்ட் வந்து பயங்கர சூப்பரா ஹோல்சமா பயங்கரமா இருக்கும். என்னதான் ஒழுங்கான ஒரு வழிகாட்டியா இல்ல செவ்வாழை வந்து பருத்தி வீரனுக்கு அப்படின்னாலும், இந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கல பருத்தி வீரனை. இந்த இடத்துலயும் வந்து இந்த ஒரு அந்த பாசம்ங்கிறது வந்து அங்க இதெல்லாம் அந்த ஆளுக்கே தெரியாது, ஓ இப்படிதான் பண்ணணும் போல, இப்படிதான் ஒரு பையனை வளர்க்கணும் போல அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அந்த ஆளே அப்படிதான் வளர்ந்துருக்காப்புல. ஸோ அந்த மாதிரியான, அதாவது நீ எதை வச்சு சொல்றேன்னா, இந்த வேலைக்கு போகாம இந்த ரவுடித்தனம் நிறைய தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா இருக்கு, பட் அவன் காதலுக்கு ரொம்ப நேர்மையா இருந்தான் அப்படிங்கிறது
அதாவது அவன் லவ் பண்ணல அப்படிங்கிற டைம்லயும் நீ எடுத்து பார்த்தனா அவன் ஏன் அதுக்குள்ள போகலன்னா, நம்மளே இப்படி சுத்திட்டு இருக்கோம், நம்மளால ஒரு பிள்ளையோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அங்க அவனோட கோரா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்காக இப்படி இருக்காது, அட்லீஸ்ட் அவளுக்காவது நம்ம மாறணும் அப்படிங்கிறதுல தான் வந்து பொண்ணு கேட்கிற இதா இருக்கும். ஸோ அந்த விதத்துல பாக்குறப்ப அவன் நல்லபடியா தான் வளர்ந்துருக்கான். இதை தள்ளி வச்சுட்டு இதை புரிஞ்சுக்கிற அளவுக்காவது அவனுக்கு அந்த பகுத்தறிவு இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. அதே நேரம் நம்ம தான் இப்படி இருக்கோம். நம்மளால மற்றவங்களுக்கு எந்த விஷயம் வந்துடக்கூடாது, நமக்காக நமக்கு பிடிச்சவங்க வந்து அவங்கள நம்ம தொல்லை பண்ணிடக்கூடாதோ, அவங்கள நம்ம இது பண்ணிடக்கூடாதுங்கிறதுல தான் எனக்கு பருத்தி விரண்டனா அது அப்படி பார்த்தேன். ஓகே. விருமாண்டி மதுரை வட்டாரத்துக்குள்ள, மதுரை சுத்தி மதுரை வட்டாரத்துக்குள்ள இருக்க கமலஹாசன் அவருடைய சொன்ன மாதிரி தயாரிப்பு, இயக்கம், நடிப்பு, எழுத்து எல்லாத்துலேயும் வந்து இந்த என்ன பேரரசோட அவரோட டைட்டில் கார்டில் வர மாதிரி விருமாண்டி ஒரு பக்கம். அது வந்து இந்த ரெட் பில் ப்ளூ பில்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அந்த மாதிரி விருமாண்டி தேவர் மகன். எனக்கு இந்த 2 படத்தை சரி ஏதாவது ஒன்று பேசலாம், ஏன் 2 கமல் படம் எடுத்து 2யுமே பேசணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அப்புறம் எனக்கு கைவிட அந்த அந்த பட்டன் அமுக்கிற மாதிரி தான் இங்கே வேர்த்து கொட்டிட்டு இருக்கு 2 பட்டன். ஆஹா எதாவது சரி எதுக்கு அவங்க 2 அமைஞ்சு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த 2 படங்களுமே. எனக்கு இந்த 2 படத்துக்குள்ள அந்த கேரக்டர் பார்த்தா கடைசியில் ரிடம்ஷன் எண்டிங் பார்த்தோன்னா ஒன்று தான் சொல்ல வருது. 2 பேருமே 2 கதையுமே சொல்ல வர்றது ஒன்று தான். ஆனால் உள்ளே இருக்க கேரக்டர்ஸ் வந்து டோட்டலாக வேறு வேறு. உள்ளே இருக்க ஒரு 2 பேருமே பார்க்குற விஷயங்கள் வேறு வேறு. 2 பேருமே எதிர்கொள்கிற விஷயங்கள் வேறு வேறு. ஆனால் 2 பேருமே ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கிறாங்க. 2 வேறு வேறு கேரக்டர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கிறது வந்து எப்படி சொல்றது. இது வந்து நீ சுப்பிரமணியபுரத்துலேயும் அதுதான் வந்துருக்கு. லைக் இந்த சென்ஸ் வந்து இந்த வன்முறைங்கிறது ஒரு ஊரையோ இல்லை ஒரு உறவையோ இல்லை ஒரு எப்படி சொல்றது, அதான் ஒரு உறவையோ அது எப்படி அது நாஸ்தி பண்ணுது, அது ஏன் நம்ம கையில் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இப்போ பார்த்து எல்லா படங்களுமே பேசுன்னு வச்சுக்கேன். சுப்பிரமணியபுரமும் எனக்கு அது வந்து அங்கே வன்முறை கையில் எடுக்கிற வரைக்கும் அவங்க யோசிச்சுப்பாரு ஜாலியாக. அதாவது நீ வந்து இந்த ஃபஸ்ட்டு இதை விட்டுரு. ஆக்சுவலாக அந்த லவ் அது இருக்குன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு பஞ்சாயத்து கிடையாது. இந்த இதுக்காக ஒரு கொலை பண்ணுவாங்க, சமுத்திரக்கனி சொன்னாப்புலங்கிறக்காக போய் ஒரு கொலை பண்ணுவாங்க. அங்கேருந்து தான் அவங்களுக்கு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க. அதே மாதிரி பருத்தி வீரனில் வந்து முன்னாடி இருந்து அதுதான் இந்த வன்முறையை வந்து அவங்க அதுக்குள்ளேயே இருக்கனால தான் அவங்க பண்ண வினை தான் வந்து இங்கே இப்போ அந்த பொண்ணு விஷயம் அங்கே அவங்க பேசிக்கிட்டது தான் கடைசியில் அவனுக்கே வந்து இதை முடியும் வச்சுக்கேன். அகைன் அதே மாதிரி தான் இப்போ விருமாண்டி தேவர் மகனையும். ஸோ வன்முறையாகவே படம் இருக்குது அப்படின்னா இந்த வன்முறையை பாரு இதெல்லாம் பண்ணேன்னா இதுதான் இப்படி தான் இருக்கும். இந்த என்ன சொல்கிறது, பாடுறா இப்போ இந்த நிலத்தை பாடுறா கீழே இப்படி ரத்தம் ஓடிட்டு இருக்கு வரா, நீங்கள் அடிச்சுட்டு செத்த நிலம்டா அப்படிங்கிற மாதிரி காட்டுற படங்களாக தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க படங்கள்லாம் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சொல்லுங்கள். விருமாண்டி பார்த்தோன்னா இப்போ இது காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா இதோட டபுள் ட்ரிபிள் மடங்கு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரி லைன் வந்து விருமாண்டியில் போயிருக்கும். விருமாண்டியில் அந்தளவுக்கு கேரக்டர்ஸ் இல்லை, மெயினான ஒரு 3 கேரக்டர்ஸ் நீ பிக் பண்ணிக்கிட்ட அப்படின்னாலும் நமக்கு கதை சொல்கிறது 2 கேரக்டர். 2 கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லுது. 2 கேரக்டரும் எப்படி அதில் வந்து எது உண்மைங்கிறது கடைசியில் நம்ம எடுத்துக்கிறது தான் இருக்குது. இதில் எது உண்மையாக இருக்கும், ஏன்னா இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் சொன்ன மாதிரி எங்கேயும் டினோட் ஆகுது அப்படிங்கிற. எனக்கு வந்து விருமாண்டி சொல்கிறது தான் உண்மையாக படுது. அதுதான் சொல்கிறேன். இப்போ விருமாண்டி சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கிறத எந்த இடத்துல அது வந்து அது நான் எப்படி பார்க்குறேன்னா, கொத்தாளத்தவன் தான் எங்கேயுமே தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் அவனோட கதையை அவன் சொல்லிட்டு இருப்பான். விருமாண்டி அவன் பண்ண தப்புகளை ஒத்துட்டும் இதுதான் நடந்ததுங்கிறத சொல்லியிருப்பான். நான் அதனால விருமாண்டி பேசுனது உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போது இந்த 2 கேரக்டர் சொல்லணும். இவன் சொல்கிறது வந்து இவன் சொல்கிறத ஏற்றுக்க முடியும். 2 பேருமே அவன் சைடு இருக்கிறது தான், அவன் பார்த்ததை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் சொல்ல போகிறான். ஆனால் இவன் சொல்கிறத மட்டும் ஏற்றுக்க முடியணும், இவன் பொய் சொல்கிறாங்கிறது தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை போயிருக்கும். ஒரே சீனை வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறது ரொம்ப சூப்பராக. எனக்கு ஒரு சீன் சொல்லணும் அப்படின்னா வந்து கமலை முதுகுல விருமாண்டி வந்து முதுகுல குத்தி ஓடிடுவாப்புல. விருமாண்டி ஓடி போய் ஒரு இடத்துல பதுங்கி ஒளிஞ்சிருக்க இடம், கொத்தாளத்தேவனும் அவங்க கேங்கெல்லாம் துரத்திட்டு வருவாங்க. துரத்திட்டு வர சீனில்
வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இந்த இதெல்லாம் பார்க்குற சீனு அந்த சீனில் நீ ஃபஸ்ட்டு கொத்தால தேவன் சொல்கிறப்ப அந்த கதையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீ அப்போ கேமரா வெளியே இருக்கும், கதவுக்கு வெளியே இருந்து கதவை தட்டுவாங்க. அன்னலட்சுமி கதவை திறப்பா, எங்கே அமைஞ்சுமா இங்கே வரல அப்படிம்பாங்க, போயிடுவாங்க கொத்தாலத்துக்கு. அப்போது கட் பண்ணிட்டு இந்த பக்கம் விரும்மாண்டி சொல்கிற கதையில் பார்க்குறப்போ கேமரா கதவுக்கு உள்ளே இருக்கும், வீட்டுக்குள்ளே இருக்கும். அப்போது வெளியே கதவு அன்னலட்சுமி கதவை திறப்பா, வெளியே இருந்து சத்தம் கேட்கும், உள்ளே இருக்கானு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. உனக்கு அதை நான் சொல்ல வரது புரியுதுங்களா? இப்போ கொத்தாலத்தேவனுக்கு உள்ள யார் இருக்கா, உள்ள என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியாது. அதான் கொத்தாலத்தேவன் சொல்லிட்டு இருக்கான். விரும்மாண்டிக்கு வெளியே யாரு என்ன கேட்டிருக்கா என்ன எதுங்கிறது தெரியாது. அதனால விரும்மாண்டிக்கு உள்ள இருக்க இத கேமரா ஆங்கிள் அங்க சொல்லி அது வந்து இது வந்து அது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்றேன். எல்லா சீனுமே அப்படிதான் இருக்கும். எல்லா சீனுமே அப்படிதான் இருக்கும். அந்த கிணத்துக்குள்ள கை கழுவுற சீன் ஒன்று இருக்கும். விரும்மாண்டி பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லும்போது இவன் தான் வந்து உனக்கு வேணாம் அப்படிங்கிறத அன்னலட்சுமி சொல்லிக்கிட்டு இருப்பா. கொத்தாலத்தேவன் தான் வந்து உனக்கு எதிராக வந்து சதி பண்ணுறான், இது எனக்கு எல்லாமே தெரியுது, அவன் உண்மையதான் பேசினா, யாரு நல்லம் நாய்க்கர் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி கை கழுவிட்டு இருக்கும்போது அவன் பார்க்குறான், மேலே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், டக்குன்னு பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டதுக்கப்புறம் அவங்க அப்படியே கேஷுவலாக பார்த்துட்டு இவங்க அதுக்கப்புறம் ஏறி விடுவாங்க. இவன் மேலே இருந்து கை கழுவிட்டு இருப்பான் கொத்தாலத்தேவன். கொத்தாலத்தேவன் சைடில் இருந்து வரும்போது இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு, இங்கே வருங்க ஜோடி புறா காணான்னு பார்த்தா இங்கே தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஜாலியாக பேசு. ஆனால் அவன் விரும்மாண்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் அங்கேருந்து மேலே பார்த்துட்டு முறைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போயிருக்கான். ஓ, எல்லா சீனுக்குமே இந்த கான்ட்ராஸ்ட்டுங்கிறது இருக்கும் சூப்பராக. ஆமாம், விரும்மாண்டி வந்து இளையராஜா அந்த கண்டாமணி பாட்டுமே பயங்கரமான ஒரு டீட்டெயிலிங் தான். ஃபோர் ஷேடோவிங் டீட்டெயிலிங்கிறத தாண்டி ஃபோர் ஷேடோவிங் கடைசியில் வந்து என்ன நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது, இந்த மாதிரி தான் வந்து இந்த படம் முடிய போகுது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃபோர் ஷேடோவிங்காக விரும்மாண்டி பாட்டில் வந்து பேய்க்காம அடக்கி வச்ச விரும்மாண்டியை பேச்சுமா கூப்பிடுறா வெளியே வர. அது பேய்க்காமனா இவரு அந்த போலீஸ்காரரு அடைச்சி வச்சிருக்கான் விரும்மாண்டியை. பேச்சு யாருன்னா வந்து அந்த இவங்க ரிப்போர்ட்டருங்கிறத தாண்டி அவங்க இது இல்லை சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ஸோ அவங்க வந்து கூப்பிடுறாங்க வெளியே வா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த லிரிக்ஸும் பயங்கரமாக எழுதப்பட்டிருக்கும். படம் முழுக்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு இதுவும் உட்காந்து அவ்வளோ டீட்டெயில்டாக நெருப்பு பறக்க எழுதி அப்படி எழுதின ஒரு படம் தான் விரும்மாண்டி. இந்த பக்கம் ரெட்பில் தேவர்மகன் வந்து இப்போ நீ விரும்மாண்டியா பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ரகலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு தான். ஆனால் அவனுக்கு என்ன நடந்தாலும் ஒரு வீரன். விரும்மாண்டி வந்து ஒரு வீரன். பயம்லாம் என்னன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியுங்கிறது எனக்கு தெரியுது, அது எனக்கு தெரியாது. அதான் என் பிரச்சனை. விரும்மாண்டி வந்து ஒரு வீரன். அந்த பக்கம் தேவர்மகன்ல வந்து அவன் நல்லா வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சராசரியான ஆள், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சராசரி ஆசைகளோட இருக்கக்கூடிய ஒரு சராசரி ஆள். அவனை இந்த ஊரும் அங்க இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிளிக்டும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் நிறுத்துது அப்படிங்கறது. சம்பாதிக்கலாம்னு அவங்க அப்பாட பர்மிஷன் கேட்க ஊருக்கு வந்தானுங்க, அவனை போட்டு இது பண்ணி கடைசியில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போறாங்க அப்படிங்கிறதா. இன்னொன்று சக்திவேல் வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு அந்த இடத்துக்கு தள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். சிவாஜி இறக்கிறதா இருக்கட்டும், அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போறதா இருக்கட்டும். இப்போ சக்திவேல் கூட்டிட்டு வந்து அவளை கல்யாணம் பண்ணி இருந்தாலே கூட மோஸ்ட்லி இதுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகிருக்க மாட்டான். இப்போ அந்த பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதே வந்து அல்டிமேட் காரணமா இருந்தது. அந்த நேரத்தில் அவங்க அப்பா இறந்தது தான். அதான் அங்கேருந்து தான் அந்த கான்ஃப்ளிக்டே வந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு இடம் காலியாகி இருக்கு, அவ்வளோ பெரிய ஒரு இடம் வந்து காலியாகிருக்கு. அப்படிங்கும்போது இவன் இங்கே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ இங்கே தான் இருக்க. அப்போது வேற ஆப்பர்ச்சுனிட்டியே வேற சாய்ஸே வந்து இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டி வேற சாய்ஸே இல்லை சக்திவேலுக்கு. அதனால உருவான ஒரு கான்ஃப்ளிக்ட் தான். ஓகே, அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாச்சு, எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து மாட்டிக்கிட்டாச்சு. அவன் அதை என்னங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ திணறான், புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எப்படி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவன் என்ன ஆக்ஷன் எடுக்கிறான். அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான், இல்லை வேணாம் இத்தனை நாளா நீங்க வந்து இருக்கட்டும், அவங்க வீட்டுல போய் இது இல்லை இதுதான் அப்படிங்கிற மாதிரி, உனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கேன், சரி உனக்குள்ள நடமாடிக்கிட்டு இருக்கேன், எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு, தட்டி எழுப்பிடாது அப்படிங்கிற மாதிரி அதுலயும் வசனங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கு 2 படத்துலையும் இந்த இறந்த அப்புறம் இளவு பாட்டா 2 பாட்டு வரும். 2ம் இளையராஜா கொண்டு தான்.
இங்க ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி இருக்கும். அது ஃபர்ஸ்ட் திங். இங்க வேற வேரியன்ட் அங்க வேரியன்ட். ஆனால் ரெண்டுலயும் எனக்கு பயங்கரமான எமோஷன் கன்வே ஆகும். இதுல வந்து மாட விளக்கு விருமாண்டியில வந்து மாட விளக்கு கமல் பாடியிருப்பாப்புல. வந்து அப்படி அந்த பாட்டு வந்து அவ்வளோ இப்போ கேட்டாலுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த மாதிரி தொண்டைக்கிட்டலாம் ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபீலை கொண்டு வந்துருவாப்புல. அப்படி ஒரு பாட்டு. அதே மாதிரி தேவர் மகன் எடுத்தீங்கன்னா வானம் தொட்டு போனா போனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கோரஸ் வரும். அது போட முடியுதான்னு பார்க்குறேன். பயங்கரமா இருக்கும் அந்த கோரஸ் வந்துட்டு. அதுக்கப்புறம் இளையராஜா விஷயத்துலலாம் வந்து நான் ரிஸ்க் ஐயோ பேரை சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் நாங்கள் ரிஸ்க் எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். அப்படி அந்த கோரஸ்க்கு அப்புறம் அந்த பாட்டு வரும். ராஜா பிச்சு விட்டாப்ல அந்த மாதிரி இருக்கும். எனக்கு பயங்கரமான ஒரு படம் தான் ரெண்டுமே. அதுதான் ரெட் பில் ப்ளூ பில் மாதிரி தான். அந்த லோரை வந்து எனக்கு விரும்பாண்டியில வந்து அது கேரக்டர் ஆர்க்காங்க எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. அப்படியே அந்த இதோடயே இருப்பான். கடைசியில ஒரு பெரிய அடி ஜெயிலு வந்து அவனுக்கு உணர்த்தி, அதுக்கப்புறம் இங்க போய் ஜெயிலு உணர்த்துங்கிறத தாண்டி அன்னலட்சுமியோட இது வந்து லாஸ் வந்து உணர்ந்தலுக்குள்ள தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி போயிட்டு இருந்தது, இப்படி போய் இப்படி இறங்கி இருக்கும் விரும்மாண்டியோட ஆர்க்கு. செம கிராஜுவல் ஏறி இருக்கும் தேவர்மன்ல. அது உண்மையாகவே அது பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே, பயங்கரமான ரைட்டிங், கேரக்டர் ரைட்டிங்காக எனக்கு தேவர்மன் ஃபீல் ஆகும். ஸோ அப்படி கோட்டு பேசிட்டு இந்த வடசென்னை, அதாவது எப்படி ஒரு பயங்கரமான ரூட்டடான நார்த் மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு இதை காமிச்சாரோ, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கா மதுரையா தனுஷா இருக்கட்டும், கதை அமைஞ்ச விதமாக இருக்கட்டும், கிஷோர் ரூபாவில் விட. ஸோ அப்படியே பண்ண படம் தான் வந்து ஆடுகளம். ஆடுகளம்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். ஆடுகளம் ஏன் அந்த மாதிரி இத்தனை படங்கள் பேசணும், ஆடுகளம் ஏன் எனக்கு ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா படமே ஃபேவரட் தான், அதை சொல்லிடுறேன். அதனால தான் எடுத்து பேசி அதனால தான் ஆடுகளம்ல வந்து இந்த சேவல் சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு கல்ச்சர் இருக்குது. இப்போது இத்தனை படங்கள் ஆப்வியஸாக அந்த கல்ச்சர் ஒவ்வொரு இடங்களில் இருக்கக்கூடிய கல்ச்சரை பேசுகிறதுனால தான் இத்தனை படங்களுமே வந்து இவ்வளோ கிளாசிக்காக, அந்த கல்ச்சரை கரெக்டாக பேசுகிறதுனால தான் வந்து கிளாசிக்காக இருக்குது. ஸோ இந்த சேவ சண்டைங்கிற ஒரு கல்ச்சர் வந்து பயங்கரமாக பேசியிருக்கு இந்த படம். பேசியிருக்கு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அது மூலமாக என்னென்ன கான்ஃப்ளிக்ட் வருது, இதில் கான்ஃப்ளிக்ட் வருமாடா அப்படிங்கிற கான்ஃப்ளிக்ட்டுங்கிறத தாண்டி அங்கேயும் அதே மாதிரிடா பவர் கணக்கு தான். அந்த ஒரு பேராசையும் நம்ம பொறாமையும் தான் வந்து ப்ளே பண்ணுதுன்னு வச்சு. எந்த இடத்துல வருது எது மூலமா வருது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, என்ன வருது அப்படிங்கிறது முக்கியம். அது எல்லாருக்குமே அந்த எமோஷன்ஸை வந்து எவ்வளோ பயங்கரமா ப்ளே பண்ணியிருக்காருன்னு இப்போ நான் ரீசெண்டாக திரும்ப நானும் ரீவாட்ச் போட்டப்ப இல்லை, ஒரு ரீல்ல என்னமோ நான் ரீவாட்ச் போட்டப்ப பார்த்தா, அதாவது அங்கே நிறைய குட்டி குட்டி விஷயங்களை பண்ணிட்டு அந்த கடைசி நேரத்தில் வந்து அது ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுறதா இருக்கும். அது சில இதை வந்து நம்மளே கெஸ் பண்ணியிருப்போம் அந்த டைம்லேயே அந்த மாதிரி இருந்திருக்கும். பட் அந்த என்னதான் நீ கெஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ரிவீல் ஆகிற டைமில் வந்து அது வேற மாதிரி இருந்திருக்கும். எனக்கு அந்த கேரக்டரை, அதாவது பேட்டைக்காரன் கேரக்டரை அவர் பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. அவரை தாண்டி வேற யாரும் பண்ணியிருக்க முடியுமா முதல்ல? அதாவது அந்த கேரக்டரை சூஸ் பண்ணியிருப்பாங்களாங்கிறதே ஒரு இதாக இருக்குது. ஏன்னா அந்த கேரக்டரு எனக்கு கடைசியில் அந்த கேரக்டர், அதாவது அந்த படம் முடிகிறப்ப அந்த கேரக்டர் இவ்வளோ கேவலமாக ஒருத்தர் இருப்பானா, இதை விட மோசமாக ஒருத்தனால பண்ண முடியுமா? அதுவும் அவன் பார்த்து வளர்ந்த பையன், அவன் உசுரா, அதாவது அந்த பையன் ஒன்று அவ்வளோ உசுரா நினச்சிட்டு இருக்காங்கும் போது அவனுக்கு நீ இதெல்லாம் பண்ண அப்பா ஸ்தானத்தில் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் உடனே அப்படிங்கிற இதை வந்துட்டு எப்படி அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவனுக்கும் மேலே அவனை வச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்படி இருக்க ஒரு ஆளை நீ எப்படி இவ்வளோ கேவலமாக இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர். இன்னைக்கு ஆடுகளத்தில் வந்து தனுஷ் கேரக்டர் எழுதுனா கூட பேட்டைக்காரன் கேரக்டர் வந்து எனக்கு அவ்வளோ இதாக ஃபீல். நான் சொல்ல போகிறதும் பேட்டைக்காரன் கேரக்டர் பற்றி தான். ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்தேன், ரீல் என்னமோ பார்த்தேன். இப்போ பேட்டைக்காரன் கேரக்டரு இவ்வளோ சூப்பராக எழுதி கொண்டு வந்திருப்பாங்க. கடைசி சீனில் இந்த கிளைமேக்ஸில் பயங்கரமாக ப்ளே ஆகிருக்கும். தனுஷ் வந்து ஒரு வார்த்தை, அது வரைக்குமே கொண்டுடலாம், இந்த பணத்தை எடுத்துகிட்டு இப்படியாவது தனுஷை கொண்டுடலாம் அப்படிங்கிறதுனால தான் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த கேரக்டர் வந்துட்டதுக்கப்புறம் நான் துரத்திட்டு வந்தது எல்லாரும் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி துரத்திட்டு வரும்போது இந்த கேரக்டர் கொண்டுடலாம், தனுஷை வந்து இங்கேயே எங்கேயாவது கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு. எங்கள் அம்மா வந்து நான் இதை வச்சு எப்படியாவது செட்டில் ஆயிடுவேன்னு சொல்லி தான் நம்பினாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அந்த இடத்துல ஒரு சின்ன ரிக்ரெட். சரி இவன் இருக்கான் ஓகே, அவங்க அம்மா அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கும்போது அந்த பேட்டைக்காரனுக்கு வந்து ஒரு சின்ன ரிக்ரெட். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஒரு சின்ன தயக்கம் வந்து வந்திருக்கும், தனுஷை கொல்லணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இல்லைண்ணே சரிண்ணே சொல்லியிருக்கலாம்லண்ணே, சொல்லியிருந்தா கொடுத்துருப்பேன், அப்படியே அவனே நானே கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்லண்ணே, ஏன் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த காசு
அந்த அவனே மொத்தமா வந்து கொண்டு வந்து கொடுத்துதான் அங்கதான் அங்கதான் கொடுப்பான். கொடுப்பான். அதுதான் நீ தானே திரும்பி எடுத்துக்கடா நீ பண்ற அப்படின்னு சொல்லி கொடுத்த, நான் உன்ட்ட தானே வந்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில இல்லைண்ணே சரி உடனே அப்போ கூட தனுஷ் அந்த எக்ஸ்ட்ரீம்ல கூட உன்னை நான் துரத்திட்டு வந்தது எல்லாரும் பார்த்தாங்க, நீ வந்து என்னை கொன்றுனே இந்த காசுக்காக தான் நான் உன்னை துரத்திட்டு வந்தேன், நீ என்னை கொண்டுட்டேன்னு சொல்லி நினைப்பான், உன் பேருக்கு இடாமல் இருக்கும்னே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அங்க அந்த அந்த ஒரு கில்ட் வந்தாலும் அந்த கில்ட்டுக்கு மேல வந்து அந்த மறுபடியும் நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வந்திருக்கும். நீ சொல்லி நீ இப்படி போட்டு என்னை எப்படி துரத்திட்டு வந்ததை பார்த்துட்டாங்க, அதுக்கு இவனை இந்த ஆளை துரத்தி கொண்டுட்டேன் அப்படிங்கறது இருந்தாலும் இருந்து போறா அப்படின்னு அது ஒண்ணு இருக்கு. எனக்கு எப்படின்னா அப்படி அவன் சொன்ன போதே அந்த கேரக்டர் செத்துருச்சு. ஆமா அந்த குத்தல, ஆனா அவன் அந்த இடத்துல அவன் மன்னிச்சு கொண்டுட்டான். என்னை கொண்டு உன்னோட பேரை காப்பாத்திக்கன்னு சொல்ற அளவுக்கு அவன் இருக்காங்கிறப்ப அப்படி அந்த இடத்துல அவன் இதாயிருச்சுன்னு வச்சுக்கேன். அதோட அந்த ஒரு அந்த தோல்வியை ஏத்துக்க முடியாததுனாலதான் வந்து பேட்டக்காரன் தன்னை தான் குத்திக்கிட்டானோ, தன்னை தான் கொள்ளுக்கிட்டானோ. நீ வந்து தோல்வி ஏத்துக்க முடியாதனாலன்னு சொல்ற, நான் அங்க தோக்க கூடாது அப்படிங்கறதுனால சொல்றேன். ரெண்டும் ஒரே கணக்கு தான். பட் என்னன்னா அது தோக்க கூடாதீங்க, நான் அதேதான் தோல்வி ஏத்துக்க கூடாது. ஆஹா இப்ப நான் உயிரோட இருந்தா அவனை கொன்னா நான் தோத்துருவேன், அப்ப அவனையும் கொல்ல முடியாது, நான் என்ன பண்றேன், நான் செத்துறேன்டா அப்படிங்கிற மாதிரியான அப்படி ஒரு அவ்வளவு ரொம்ப இதான ஒரு கேரக்டரா எழுதியிருப்பாரு. அதை அவர் எடுத்து நடிச்சதுமே பெரிய விஷயமா இருக்கு. அப்போ அந்த படம் வந்து இவ்வளவு இதா அவர் எடுத்ததா இருக்கும், வெற்றிமாறன் எடுத்ததா இருக்கட்டும், இவ்வளோ அதுவுமே ஆக்சுவலாக கமர்ஷியலாகவும் நல்லா வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன் டைம்ல. ஸோ பயங்கரமான ஒரு படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வச்சுக்கேன் கர்ணன். என்னன்னா எனக்கு இப்போ இதை வச்சு சொல்றேன், தனுஷ் அவர்களுக்கு வந்து இந்த ஊருக்கார பையன் அப்படிங்கிற ஒரு ஈஸியா அடாப்ட் ஆகிட்டு அவர் வந்து எந்த ஊருக்காரன் பையன் அப்படின்னு சொன்னா கூட நம்புற மாதிரி அந்த மாதிரி பாய் நெக்ஸ்ட் டோர் இல்ல, ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய செட் ஆகும். அதுவும் செட் ஆகும், அதான் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மூஞ்சியா வந்து தனுஷ் அவர்களுடைய முகம் வந்து இருக்கும். ஸோ எனக்கு கர்ணன் பார்த்தேன் அப்படின்னா நான் தியேட்டர்ல போய் உட்காந்துருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் சீனு அடிச்சு போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போறாங்க, கண்டா வர சொல்லுங்க பாட்டு வந்து பிளே ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஃபயரா சூப்பரா வந்து இருந்துகிட்டு இருக்கு. இது ஸ்பைடர்மேன் டெம்ப்ளேட் தான். கண்டா வர சொல்லுங்க பாட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிளா அது வந்தப்போ அது ஒரு இன்ட்ரோ சாங்காவோ, எனக்கு ட்ரெய்லர் பார்த்தப்போ அந்த குதிரையில வந்து நிக்கிற ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க கடைசியில, ட்ரெய்லரோட கடைசியில அந்த சீன்ல மேபி கத்தி எடுத்துட்டு வரும்போது அந்த வால் எடுத்து வரும், அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு தியேட்டர்ல போய் உட்காடுறேன். ஃபர்ஸ்ட் டே மத்தியானம் ஷோ போய் உட்காரும்போது அட்டிக்கிறானுங்க போட்டு, மூஞ்சியை மூடிட்டு அதை ஷூ வச்சு காலில் வச்சு தேய்க்கிறானுங்க, போட்டு அட்டின்னு அடிக்கிறானுங்க. அப்ப இந்த பாட்டு வருது, ஏன்னா கோஸ்டம்ஸ் ஆகுது. நினைச்சிட்டு வந்து உட்காடுறேன், இவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹைப்போட வந்து அந்த சீனை பாக்குறேன். ஹீரோ அடிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பாட்டு வருது, அது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அப்படிங்கிறது என்னால என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ன்றீங்க, அது வந்து ஒரு அது என்னால சொல்ல முடியல. அப்படி ஒரு சீனா தான் கர்ணன்ல அப்படிதான் ஆரம்பிச்சுது கர்ணன். அதுக்கப்புறம் போக சொல்லுங்க. அதுதான் இப்போ அடுத்தடுத்த சீன்கள் போகுது, கேரக்டர்ஸ் உள்ள வருது, ஒரு கேரக்டரா உள்ள வருது, அந்த ஊர் உள்ள வருது, அந்த ஊர்ல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உள்ள வருது. அந்த கேரக்டருக்கு சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை பாசங்கள் வந்து அந்த கேரக்டருக்கும் இருக்கு அப்படிங்கிறது சொல்ல வருது. அது முடியல அப்படிங்கும்போது அந்த விரக்தி, கோவம் எல்லாமே வந்து வெளியே வருது. அந்த கோவம் அந்த ஊர் மேல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த ஊரை மற்றவங்க எல்லாரும் பார்க்குற பார்வை வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்படி அடிக்கிக்கிட்டே போகலாம், ஒன்று மேலே ஒன்றா வந்து அடிக்கிக்கிட்டே போகலாம். அது எல்லாத்தையும் பயங்கர சூப்பராக அது வந்து கர்ணனா வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சு, அந்த ஊருக்குள்ளே இருக்க ஒருத்தன், அந்த ஊர் தான் கர்ணன் அப்படிங்கிற மாதிரியான அது எல்லாரோட கோவம் தான். கர்ணன் தனிப்பட்ட ஒருத்தனோட கோவமாக வந்து எனக்கு படல. ஏன்னா அந்த பஸ்ஸை உடைக்கிற சீனில் ஃபஸ்ட்டு கல் அவுட் எறிகிறது இந்த குட்டி பையனாக தான் வந்து இப்போ ரீசெண்டாக ஓஎஸ்டி கேட்டு அந்த மண்டெல்லாம் அப்படி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், ஹெட்ஃபோன் மாட்டிட்டு ஒரு அப்படியா அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த பஸ்ஸை உடைக்கிற சீன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த குட்டி பையன் தான் வந்து ஃபர்ஸ்ட் கல் எடுத்து எரிஞ்சிருப்பான். ஸோ அது எல்லாருக்குமான கோவம் தான். ஒரு ஸ்பார்க் வந்து அங்கே தேவை. அந்த ஸ்பார்க்கு தான் அந்த பையன் ஆரம்பிச்சு விட்ட ஒரு ஸ்பார்க்கு அதில் பத்தி எரிஞ்சது தான் வந்து கர்ணனோட கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு அந்த சீன்லையுமே
கல்லை விட்டு எரியறதுக்கு முன்னாடி அப்புறமா தெரியல. எனக்கு கல்லை விட்டு அந்த இதை விட எனக்கு எந்த பாயிண்ட் அங்கே ஹைக் கொடுத்ததுன்னா, அங்கே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பிரச்சனை கலவரம் போயிட்டு இருக்கும், வேகமாக வருவான், அங்கே போய் அங்கே ரியாக்ட் பண்ணுவான்னு நினச்சிட்டு இருக்கும்போது 2 கல் எடுத்துட்டு வந்து உட்காந்து கழுதையோட கட்டை ஊத்து விடுது. அப்படி ஒரு ஹை கொடுத்தது எனக்கு. இப்போ நினைச்சாலும் அந்த அப்படி அப்புறம் அந்த கழுதை அந்த கட்டை ஊத்திட்டு கழுதை போய் ஓடிட்டு இருக்கும், இங்க வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அந்த ஒரு மலை இதுல அந்த காட்டு பேச்சு பக்கத்துல அந்த கழுதை நிற்கும், ஒரு ஒய்டு வச்சிருப்பாப்புல மாதிரி. என்ன சொல்றது, இந்த ஸ்கார்சிசியோட இது மாதிரி இதான்டா சினிமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஃபயரான இன்டர்வல் பிளாக் தான் கர்ணனோட அந்த இன்டர்வல் பிளாக். எனக்கு கர்ணன் அந்த பஸ் நிக்கல இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு அவன் இவ்வளோ ரியாக்ட் பண்றான், இவ்வளோ கோவப்படுறான் இன்டர்வல் பிளாக்ல அப்படிங்கும்போது, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த கேரக்டர் எடுத்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு ஹையை வந்து வேற அந்த இடத்துல வேற எது நடந்தாலுமே எனக்கு அங்கே அந்த ஹை கொடுத்துருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்படி ஒரு கேரக்டரோட இழப்பு வந்து இந்த கேரக்டருக்கு வந்து அதான் சொன்னேன்ல, அந்த ஒரு கடைசி புஷ், அந்த ஃபுல் எனர்ஜி அது வரைக்கும் நான் எல்லாமே என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், என்னால் வந்து ஒன்றுமே முடியல அப்படிங்கும்போது ஒரு லைட் வந்து கிடைக்குது. அந்த லைட்டுக்கு வந்து என்னால் ஃபுல் பொட்டன்ஷியலையும் போட்டு இன்னொரு கேரக்டர் வந்து தள்ளி விட்டுட்டு கடைசியாக ரெஸ்ட் எடுத்த ஒரு கேரக்டர் தான் எனக்கு லால் கேரக்டர் வந்து கருணாநிதி தெரிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ படங்கள் பேசிட்டோம், ரூட்டடான படங்கள் வந்து சுப்பிரமணியபுரம் ஆரம்பித்து கர்ணன் வரைக்கும் பேசிட்டோம். ஸோ இதெல்லாம் பேசிட்டு பாலா படங்களை வந்து பேசாமல் போயிட்டா இந்த வீடியோக்கு த்ரோ பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ எனக்கு பாலா படங்களில் ரொம்ப ரூட்டடாக ரொம்ப வலி நிறைந்த படமாக ஃபீல் ஆகிறது. எனக்கு அதை பார்த்துட்டு டீ ஒரு 10 நாளைக்கு நான் டீயை குடிக்கல, அந்தளவுக்கு எனக்கு ஒரு பெரிய இதாகிடுச்சு. என்ன படம் அப்படின்னா பரதேசி. ஸோ அதர்வா வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணியிருப்பாப்புல. அதுதான் அது பாலா படங்கள் எல்லாத்துலேயும் இருக்கிறதா விக்ரமுக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்தவர். இப்போ வந்து இது ஒரு ஊரை சார்ந்த படம் அப்படின்னு வரும்போது பரதேசி வந்து ஊரை சார்ந்தங்கிறத தாண்டி அந்த ஒரு மக்களை சார்ந்த படம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ அப்படி இருந்தால் மக்கள் அடிமையாக இருந்த மக்கள்னா அடிமைப்படுத்தப்பட்ட மக்களை சார்ந்த படம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் படத்தில் ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாரு. இதை அதாவது இப்போ நம்ம வந்து ருசிச்சு ஒவ்வொரு சொட்டா குடிக்கிற டீக்கு பின்னாடி எவ்வளவு ரத்தமும் வலியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாரு. இன்று நாம் கதகதப்பாக அருந்தும் தேநீருக்காக அன்று ரத்தம் சிந்திய அந்த ஏழை மக்களின் உண்மை கதை. எந்த கடவுள் புண்ணியமும் நம்ம அந்த இதுல இருந்துடல அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதெல்லாம் எப்படி அவங்கெல்லாம் அதை வந்து தாங்கினாங்க, எப்படி அந்த வழியை இது பண்ணிக்க முடிஞ்சு. ஒரு மனிதனால் இவ்வளோ வழியை தாங்கிக்க முடியுமா, அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு மனிதன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ தெம்பு இருக்கா ஒரு மனிதனுக்குள்ள, மனதளவுலையும் சரி உடலளவுலையும் சரி. ரெண்டாவது இன்னொரு பக்கம் அப்படியே யோசிச்சா ஒரு மனிதனுக்குள்ள இவ்வளவு கொடூரத்தன்மை இருக்குமா, கொம்பு இருக்கா அவனுக்கு, கத்தி அதாவது என்ன சொல்றது, லைக் மனுஷன் அவன் மனுஷங்கிற பேருக்குள்ள அவங்க எல்லாம் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறையா இதாச்சு. எனக்கு என்னன்னா சம்பாட்டி இவர் அதாவது புக்கு நாவல் ஏதோ வச்சுதான் இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருக்காப்புல. அந்த புக்கில் அவர் எவ்வளோ அதில் எவ்வளோ இதாக இருந்ததுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பார்த்தப்போ எனக்கு யார் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலும் எந்த புக்கில் இருந்தாலுமே இந்த அளவுக்கு கொடூரமாக வந்திருக்குமா எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இந்த படம் தான் அவ்வளோ இதாக ஃபீல் ஆச்சு. அதே நேரத்தில் அங்கே நிறைய வேற சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அப்படி வந்து அந்த முன்னாடி அது இது எல்லா படங்கள் இப்போ நம்ம பேசின எல்லா படங்கள் மாதிரி ஆரம்பத்தில் ரொம்பவே ஜாலியாக தான் இருக்கும். அந்த இந்த ஊரில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப இந்த கேரக்டர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த கேரக்டர் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு லவ், ஸோ இதெல்லாம் அவ்வளவு ஹோல்சமாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நான் பேசின படங்கள்லேயே வந்து ரொம்ப வலியும் வேதனையும் ரத்தம் நிறைஞ்ச படமாக ஃபீல் ஆனது பரதேசி. ஸோ அதனால தான் தூக்கி கடைசியில் வச்சுருக்கேன். இதோட இந்த வீடியோ வந்து நிறைவு பெற்றுக்கொள்கிறோம். இதுவே நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மேபி நிறையா ஒரு சில கத்திரிக்கோள் வந்து போட வேண்டியது வரலாம்.
ஸோ இதுதான் அந்த ஒரு கல்ட்டு கிளாசிக்கான ரூட்டடான ஊர் படங்களுடைய எங்களுக்கு பிடிச்ச ஊர் படங்களுடைய லிஸ்ட்டு. இதில் மேபி உங்களுக்கு பண்றது நிறைய இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச படங்கள் வந்து நிறைய மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா நாங்களே ரொம்ப ஷார்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கட் ஷார்ட் பண்ணி பேசியிருப்போம். இதுலேயும் நிறைய கட் பண்ணணும். ஸோ நிறைய படங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு என்னென்ன படங்கள் பிடிக்கும்? இந்த படம் வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு, இல்லை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இந்த படம் ஞாபகம் வந்துச்சு, இந்த படம் நான் ரீவாட்ச் போட போகிறேன் அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, தமிழ் சினிமான்னு உங்களுக்கு பிடிச்ச சினிமா இந்த மாதிரி இருக்கு ரூட்டடான இருக்குது எந்த லாங்குவேஜ் படங்களாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு படங்கள் நாங்களும் அந்த நிறைய படத்தை பார்க்கணும். நிறைய So, அதுக்காக தான் நீங்களும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நாளைக்கு அதை வச்சு நாங்கள் இன்னொரு வீடியோ பேசுவோம். நாங்களும் நிறைய சினிமா கற்றுக்குவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு பெற்றுக்கிறோம். ஸோ இது மாதிரி அடுத்த வாரம் வந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் கிருஷ்ணா, யோகேஷ். இது உங்கள் மூடர் மூளை சைனிங் ஆஃப். ஓகே, சரியா? அதான் அந்த சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் இந்த விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணுங்க. வீடியோ நல்லா இருந்தால் லைக் போடுங்க, நல்லா இல்லைன்னா கமெண்ட்டில் திட்டுங்க. மாற்றிக்கிறோம். அவ்வளோதான், பாய்.